அப்ப அவங்களுக்கு அந்த உடலில உடுத்தி இருந்த அந்த உடைகள் எல்லாம் அவிழ்ந்து விழுந்து விட்டன. வயிற்றில அவர்களுக்கு கோளாறு ஏற்பட்டு விட்டது. அதை கழிப்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ்தால நீங்க சொர்க்கத்தில் இருப்பதற்கு தகுதி இல்லை, நீங்க பூமிக்கு போயிடுங்க, பூமி தான் இந்த கழிவுக்குரிய இடமாக, கழிக்கப்பட வேண்டிய இடமாக அது இருக்குது, அதனால நீங்க அங்க போயிடுங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ்தால அனுப்பிட்டான் என்பதான். சில பேர் உலமாக்கள் அந்த இடத்துல வேடிக்கை கூட எழுதி வச்சிருப்பாங்க. அப்ப இந்த துனியா இருக்கு, இந்த பூமி அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும், கணவன் மனைவி 2 பேரும் வெளிக்கு இருக்க வந்த இடம் இது, அதுல வச்சுக்கிட்டு நீ பெரிய கொண்டாட்டம் கொண்டாடிட்டு இருக்கிற பெரிய மனுஷன் சொல்லிட்டு அப்படின்னு வேற சொல்லுவாங்க. தமாஷா அது கிதாபுகளே எழுதுவாங்க. ஆதமும் ஹவ்வாவும் வெளிக்கு இருக்க வந்த இடம் கக்குசு, இது இந்த உலகம் பூராமே கக்குசு தான். அப்ப மனிதர்கள் எல்லாம் அதுல வெளிக்கு இருப்பதற்காக வேண்டி தகுதியான இடம் பூமி தான் என்று அல்லாஹ்தாலா அனுப்பிவிட்டான். அதனால இந்த கக்குசாக பாவிக்கப்படக்கூடிய இந்த இடத்துல நாங்க ரொம்ப உயர்ந்தவர்கள் என்று எந்த மனிதனும் பெருமை அடித்துக் கொள்வதற்கு தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லப்படும். உண்மையில அப்படித்தான், கருத்து தான். இப்ப இந்த இடத்துல இன்னொரு கருத்து விளக்கப்படுகின்றது. இந்த மரத்திற்கு பக்கத்துல போகாதீங்க, நெருங்காதீர்கள் அப்படின்னு அல்லாஹ்தாலா சொன்னான். நெருங்காதீர்கள், சாப்பிடாதீர்கள் சொல்லல. அப்ப கிட்ட போறது இருக்குது பாருங்க, அதுவே சாப்பிடுவதற்கு காரணமாக ஆயிடும். அதாவது பாவத்துக்கு பக்கத்துல போறது பாவம் செய்வதற்கு காரணமாக ஆயிடும். பாவத்திற்கு அருகிலே போவது பாவம் செய்வதற்கு காரணமாயிடும். சினிமா கொட்டாய்க்கு பக்கத்துல போறது, சினிமாவுடைய போஸ்டர்களுக்கு பக்கத்துல போய் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறது சினிமா பார்க்கறதுக்கு காரணமாயிடும். பார்க்கறமா இல்லையா? எந்த பாவத்தையும் அந்த பாவத்தை பற்றி உள்ள விஷயங்களை கவனிக்க கவனிக்க அதை பார்க்க பார்க்க அதை செய்யணுங்கிற ஆர்வம். அதனால அதுக்கு பக்கத்திலேயே போகாதீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப மரத்துக்கு பக்கத்திலேயே போகாதீங்க என்ற அந்த வாசகத்தின் மூலமாக பாவம் எது இருக்கின்றதோ, குற்றம் என்று எது இருக்கின்றதோ அதற்கு பக்கத்திலையும் கூட போகாதீங்க. அதனாலதான் அல்லாஹ்தாலா பல இடங்கள்ல இந்த வாசகத்தை சொல்றான், வலா தக்ரபா அப்படி, நீங்க நெருங்காதீங்க அப்படின்னு பாருங்க. ஜினாவை பத்தி சொல்லும் பொழுது வலா தக்ரபு ஜினா, விபச்சாரத்திற்கு நெருங்காதீங்க, விபச்சாரம் செய்ய வேண்டாம், செய்யறது பெரிய குற்றம், செய்யாதீங்க அப்படின்னு டைரக்டா சொல்லாம விபச்சாரத்திற்கு நெருங்காதீர்கள் அப்படிங்கிறான். விபச்சாரத்துக்கு நெருங்கிறதுனா என்ன? அது சம்பந்தமான வேறு உபகரணங்கள் இருக்குது பாருங்க, வேற பல வேலைகள் அது அங்கெல்லாம். அதாவது கண்ணால அந்நிய பெண்ணை பார்க்கறது, கண்ணால அந்நிய பெண்களுடைய ஆபாசமான படங்களை பார்க்கறது, கண்களால் பார்க்கறது, காதுகளால் கேட்கறது, கைகளால தொடறது, கால்களால் நடக்கிறது, இதயத்தால சிந்திக்கிறது, இதெல்லாம் தகர்ருபு இல ஜினா, ஜினாவுக்கு நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய காரியங்கள், அதெல்லாம் செய்யக்கூடாது. அதனாலதான் பாவத்தை செய்யக்கூடாது, ஜினாவை செய்யக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது ஜினாவுக்குரிய காரண காரியங்களையும் செய்யக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, டிவி பார்த்தா என்ன, அப்புறம் சினிமா பார்த்தா என்ன, அன்னைய பொம்பளை பார்த்து கண்ணால பாக்குறதுல என்னங்க இருக்குது, அப்படி கண்ணால பாக்குறதா எல்லா விபரீதமும் வரும். கண்ணால பாக்குறதுல என்ன இருக்குது? மற்ற கவுமங்கள்லாம் அப்படித்தானே சொல்றாங்க. பெண்களை பாக்குறதுல என்ன குற்றம் இருக்குது? பெண்களோட தவறான நடந்து கொள்ளக்கூடாது, அவ்வளவுதான். பெண்களை பாக்குறது என்ன குற்றம் இருக்கு? அந்நிய மனைவியை பார்க்க கூடாது அப்படின்னு என்ன இருக்கு? அந்நிய மனிதனுடைய மனைவியை விபச்சாரம் செய்யக்கூடாது, பாக்குறதுல என்ன குற்றம்? பார்க்கவே கூடாது நல்லா சொல்றாங்க. அதனாலதான் பார்க்கணும். பாவத்திற்கு தூண்டுகோள்களாக இருக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது, அதுவும் ஹராமா. முன்னாடி சொல்லி இருக்கிறோம், ஒரு பாவத்தை செய்வது மட்டும் ஹராம் அல்ல, பாவத்திற்கு உதவி செய்வதும் ஹராம். குற்றம் செய்வது மட்டும் ஹராம் அல்ல, பாவத்திற்கு உதவி செய்வதும் ஹராம். நம்ம கல்லு குடிக்கிறது இல்ல, மது அருந்துவது கிடையாது. இன்னொருத்தர் மது அருந்துறாரு, அவரு ஐயா காசு கொடுங்க, ஒரு 10 ரூபா கொடுங்கன்னு கேட்கறான். சரி, இன்னும் இறக்கப்பட்டு கொடுத்துறான். அவன் வாங்கிட்டு போய் ஒரு பாட்டில் வாங்கி குடிச்சு போடுறான். இப்ப நீங்க 10 ரூபா கொடுத்தீங்க பாருங்க, குடித்தவனுக்கு என்ன குற்றமோ அதே குற்றம் இந்த 10 ரூபா கொடுத்தவனுக்கு உண்டு, அதே குற்றம் உண்டு. அதுல குறையெல்லாம் கிடையாது. அவருக்கு 60%, இவருக்கு 40% அப்படிலாம் கிடையாது. அவருக்கு என்ன 10% அதே % தான் இவருக்கு, அதே அளவு தான் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு பாவத்தை செய்வதற்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய, உதவிகரமாக இருக்கக்கூடிய, உபகரணங்களாக இருக்கக்கூடிய பொருள்களுக்கு பக்கத்திலும் கூட போகக்கூடாது அப்படிங்கிறது அல்லாஹ் சொன்ன பல இடங்களை சொல்ல. வலா தக்ரபு ஜினா, ஜினாவுக்கு நீங்கள் நெருங்க வேண்டாம். வலா தக்ரபு மாலல் யதீமி இல்லா பில்லதி ஹிய அஹ்சன், அனாதைகளுடைய பொருள்களுக்கு நீங்கள் நெருங்க வேண்டாம். சாப்பிட வேண்டாம், அது குற்றம், சாப்பிடறதுதான் குற்றம். அந்த சாப்பிடறதுக்குரிய காரண காரியங்களை உண்டாக்குறது நெருக்கமா இருக்கு, அது இல்லா பில்லதி ஹிய அஹ்சன், எது நல்ல முறையில் இருக்கிறதோ அதை தவிர மற்றதற்கு நெருங்க வேண்டாம். வலா தக்ரபுல் ஃபவாஹிஷ மா லஹர மின்ஹா வ மா பதன், மானக்கேடான செயல்களுக்கு நீங்கள் நெருங்க வேண்டாம். அதிலே வெளிப்படையானது அந்தரங்கமானது எதற்கும் நீங்கள் நெருங்க வேண்டாம். வலா தக்ரபு, இதே மாதிரி நெருங்க வேண்டாம், நெருங்க வேண்டாம் பல இடங்கள் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். செய்ய வேண்டாம் ஒண்ணு, நெருங்க வேண்டாம் கருத்து என்னன்னு கேட்டா அதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்திற்கு நீங்கள் நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா.
அப்படி நெருங்கினால் நீங்கள் இருவரும் அநியாயக்காரர்களில் உள்ளவர்களாக ஆகிடுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொன்னார். அநியாயக்காரர்களில் உள்ளவர்கள் 2 பேரும் சேர்ந்து அநியாயக்காரர்கள் ஆயிடுவாங்க. இப்ப அல்லாஹ் தஆலா நீங்க அநியாயக்காரர்களில் உள்ளவர்களாக நீங்கள் ஆயிடுவீர்கள் அப்படின்னு சொன்னதுனாலதான் இதே வாசகத்தை சொல்லி சொல்லி பின்னால ஆதம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கிறாங்க. ரப்பனா இன்னனா வலம்னா அன்ஃபுஸனா, எங்களுடைய ரப்பே நாங்க 2 பேரும் அநியாயக்காரர்களா ஆயிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே வாசகத்தை சொல்லி சொல்லி அழுது துஆ கேட்டாங்க, தௌபா செஞ்சாங்க, அல்லாஹ் தஆலா மன்னிச்சிட்டான் அப்படின்னு பின்னால வருது. இப்ப 2 பேரும் அநியாயக்காரர்களாக ஆயிடுவீர்கள் அப்படின்னு சொல்லி, இப்ப அநியாயக்காரர்களாக ஆயிடுவீர்கள் அப்படின்னு சொன்னா என்ன? அதாவது அல்லாஹ் தஆலாவுடைய அருளை விட்டு கொஞ்சம் தூரம் ஆயிடுவீங்க, அல்லாஹ் தஆலாவுடைய அருள் கிடைக்காதவர்களாக நீங்கள் ஆயிடுவீர்கள்.